ராமு என்பவன் மிகவும் ஆச்சாரமானவன். அவன் காசிக்கு போய் வந்தானா இல்லையா என்பதை பார்ப்பதே இந்த கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபார் தமிழ் ஸ்டோரிஸ். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ராமு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆள். அவனுக்கு எதை கண்டாலும் அருவருப்பாக இருக்கும். ஒரு சமயம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான். கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்தி ஆரம்பமாச்சு. ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டான் ராமு. சாப்பாடு பிரமாதமாக இருந்துச்சு. இவனுக்கு பக்கத்து இலையில் உட்கார்ந்துருந்தவர் பால் பாயாசத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு இருந்தான். அப்போது எச்சில் ராமுவோட மேலே தெரிச்சிட்டுது. ராமு தான் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆளாச்சு. இந்த கருமத்தை காசியில் போய்த்தான் தொலைக்கணும்னு நினச்சிக்கிட்டு மறுநாளே காசிக்கு கிளம்பி போனான். அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ் ரயில் வசதி எல்லாம் கிடையாது. வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க. வசதி இல்லாதவங்க கால்நடையாகவே போவாங்க. போய் சேரவே பல நாள் ஆகும். பகல் முழுக்க நடப்பாங்க. இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்திலோ அல்லது யார் வீட்டு திண்ணையிலோ படுத்து தூங்கிட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க. இப்படி மற்றவங்க தங்குறதுக்காகவே அந்த காலத்தில் பெரிய திண்ணைகள் வைத்து வீடு கட்டுவாங்க. திண்ணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ நீர்மோரோ அல்லது தங்களோட சக்திக்கு முடிஞ்ச ஏதோ ஒன்று அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. ராமு பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து சுருண்டு படுக்கிறான். அந்த வீட்டு ஆள் வந்து, ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப தூரம் நடந்து களைச்சி போனவராக தெரியுது, வாங்க ஐயா, வந்து சாப்பாடு சாப்பிட்டு விட்டு படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராமுவுக்கு நல்ல பசி தான். ஆனால் ஆச்சாரம் தடுத்தது. கடைசியில் வயிறு தான் ஜெயிச்சது. ராமு சாப்பிட சம்மதிக்கவும் அந்த ஆள் தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு போட சொல்கிறாரு. கை கால் சுத்தம் பண்ணிட்டு சாப்பிட உட்கார்ந்த ராமு, அம்மா, எனக்கு இலையில சாப்பிட்டு தான் பழக்கம், அதனால இலையில பரிமாறணும்னு சொல்ல கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரின்னு சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறினாங்க. சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. ராமு நல்லா திருப்தியாக சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சு இலை எடுக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து, ஐயா, நான் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பத்திரமா அதை எடுத்துகிட்டு போனாங்க. இதை பார்த்த ராமு, தூர வீசி எறிய போகிற இலையை எதுக்குமா இவ்வளோ பத்திரமா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்க, அந்த அம்மா, இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது ரொம்ப குதிரை கொம்பு. என்னோட மாமனாரும் உங்களை போலத்தான் வாழை இலையில் சாப்பிட்ற ஆள். அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சுருக்கோம். அவர் சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமா எடுத்து வச்சுருவோம். நீங்கள் வந்து வாழை இலையில் தான் சாப்பிடுவேன்னு சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்ல மனசு வரல, உங்களை பட்னியாக போடவும் மனசு வரல. அதான் என்னோட மாமனார் சாப்பிட்ற இலையில உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லவும் இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையில் சிக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு. சரி, இந்த கருமத்தையும் காசியில் போய் தொலைச்சிடுவோன்னு நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கினான். மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு பகலெல்லாம் நடந்துட்டு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்குறான். அந்த வீட்டம்மா இவனை பார்த்ததும், ஐயா, சாப்பாடு சூடாக இருக்குது, வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படுங்கன்னு சொன்னதும் ராமு ரொம்ப முன்னெச்சரிக்கையா, வாழைலாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் புழங்காத ஒரு மண் பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்கன்னு சொல்கிறான். அந்த அம்மா ஒரு அறைக்குள்ளே போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் இவனுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. திருப்தியாக சாப்பிட்ட இவன் மண் பாத்திரத்தை கிணத்தடிக்கு கொண்டு போய் கழுவ ஆரம்பிக்கிறான். கை தவறி கீழே விழுந்து மண் பாத்திரம் உடஞ்சி போயிடுது. இதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி குய்யோ முறையோ கத்த ஆரம்பிச்சுட்டுது. என் புருஷன் சாக கிடந்த கடைசி காலத்தில் இந்த பாத்திரத்தில் தான் அவர் கை வாயெல்லாம் கழுவி கொப்பளிப்பார். என்னோட கடைசி காலத்தில் இது உதவுன்னு பத்திரமா வச்சுருந்தேன். அதை இந்த பாவி பைய இப்படி போட்டு உடைச்சிட்டானேன்னு அலறிச்சு. ராமுவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இருக்கவே இருக்கு, காசிக்கு போய் இந்த கருமத்தையும் தொலைச்சிடுவோன்னு நினச்சிக்கிட்டு படுத்தான். மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான். அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவனை சாப்பிட சொன்னான். இவன் ரொம்ப முன்னெச்சரிக்கையா, எல்லா பாத்திரம் எதுவும் வேண்டாமா, நான் கையை நீட்டுறேன், நீங்கள் கரண்டியால் எடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டியும் அது மாதிரி செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தான். அங்கிருந்த ஒரு மாட பிறையில் வெத்தலை பாக்கு இருந்தது. பாட்டி நமக்கு தான் வச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவன் பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடிக்கிறான். இவன் கடிச்சதும் பாக்கு உடபடுற சத்தம் கேட்டு உள்ளே இருந்த பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரிக்கிறான். ஒன்றுமில்லை, இங்கே இருந்த பாக்கு எடுத்து வாயில் போட்டு கடித்தேன், அந்த சத்தம்தான்னு ராமு சொல்ல,
பரவாயில்ல, உங்கள் பல்லு ரொம்ப பலமாக தான் இருக்குது. நான் இந்த பாக்க 10 நாளாக வாயில் போட்டு கடிக்க முடியாமல் எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் ஒரே கடியில் கடிச்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பலசாலிதான்னு பாராட்டு பத்திரம் வாசிச்சா. ராமு ரொம்பவும் நொந்து போயிட்டான். போதுண்டா சாமி, காசிக்கு போன லட்சணம்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டான். இதுதான் ஆச்சாரம் பார்த்த ராமு காசிக்கு போன கதை.